எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டுல ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு சில ரொம்ப முக்கியமான புதிய ரூல்ஸ் வரப்போகுது. அதோட சில சலுகைகளும் இருக்கு. இது எல்லாம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அத பத்தி தான் இந்த பகுதியில நம்ம விளக்கமா பார்க்க போறோம். சரி வாங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அரசாங்கம் பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா செய்ய வேண்டிய சில விஷயங்கள்ல இருந்து சில அட்டகாசமான புது திட்டங்கள் வரைக்கும் நிறைய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. முதல்ல நாம ரொம்பவும் அவசரமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பத்தி பேசிடலாம். அதாவது உங்க ரேஷன் கார்டையும் அதுல இருக்கிற பெயர்களையும் எப்படி ஆக்டிவா, அதாவது செயல்பாட்டுல வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, உங்க கார்டுல எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும்னா ரெண்டு விஷயத்த நீங்க கண்டிப்பா செஞ்சாகணும். ஒன்னு, மாசத்துக்கு ஒரு தடவையாவது கடைக்கு போய் உங்க கார்டை யூஸ் பண்ணணும். ரெண்டாவது, உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே அவங்க கைரேகைய பதிவு செஞ்சிடணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை இதெல்லாம் செய்யலனா என்ன ஆகும்னு கேக்குறீங்களா? யாரு கைரேகை பதிவு செய்யலையோ அவங்க பெயர் தற்காலிகமா கார்டுல இருந்து நீக்கப்படும். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் உங்க கார்டை பயன்படுத்தவே இல்லைன்னா உங்க கார்டை மொத்தமா ரத்து செய்யறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இதுதான் அரசாங்கத்தோட புது பயன்படுத்துங்க இல்லனா இழந்துடுங்க பாலிசி. தேவையில்லாத போலி கணக்குகளை நீக்கிறதுக்காக தான் இந்த திட்டம். மாநில அரசாங்கத்தோட அறிவுரை ரொம்ப தெளிவா இருக்கு. நீங்க மாசத்துக்கு ஒரு தடவை ரேஷன் கடைக்கு போய் சின்னதா ஒரே ஒரு பொருளை வாங்கினா கூட போதும். அதுவே உங்க கார்டை சிஸ்டம்ல பாதுகாப்பா வச்சுக்க உதவும். சரி வாங்க, அடுத்த விஷயத்துக்கு போலாம். இப்போ உங்கள நிறைய பேரு உங்க கார்டுல ஏதாச்சும் திருத்தம் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனா அதுல இப்போதைக்கு ஒரு தற்காலிக தடை இருக்கு. இப்போதைக்கு என்ன நிலைமைனா, தேர்தல் வரப்போறதால நீங்க பெயர், முகவரி இல்ல ஃபோன் நம்பர்னு எதையும் மாத்த முடியாது. டிஎன்பிடிஎஸ் ஆப்லயோ சேவை மையத்திலயோ இந்த சேவைகள் எல்லாம் தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. புது கார்டு பிரிண்ட் பண்றதும் இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க. நீங்க வேணும்னா அப்ளை பண்ணலாம். ஆனா அந்த வேலைகள் எல்லாம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறமா தான் தொடங்கும். சரி, இப்போ ஒரு நல்ல செய்திக்கு வருவோம். உங்க ரேஷன் கார்டை வச்சு நேரடியா கிடைக்க போற சில அருமையான புதிய சலுகைகளை அரசாங்கம் திட்டமிட்டிருக்காங்க. மத்திய அரசு ஒரு திட்டத்தை பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னா 3 மாசத்துக்கான இலவச ரேஷன் பொருட்களை ஒரே தடவையா மொத்தமா வழங்குறது பத்தி தான் அது. இதுதான் பெரிய நியூஸ். 2026 தேர்தலுக்கு பிறகு பெண்களுக்கு மாதாந்திர மானியமா 2000 ரூபாய் கொடுக்கிற ஒரு திட்டத்தை செயல்படுத்த போறாங்க. அப்போ நாம எதை எப்போ எதிர்பார்க்கலாம்னு ஒரு சின்ன டைம்லைன் பார்த்துடலாம். இப்போதைக்கு 3 மாசத்துக்கான இலவச பொருட்கள் திட்டம் பரிசீலனையில இருக்கு. ஆனா 2026 தேர்தலுக்கு அப்புறமா பெண்களுக்கு மாசம் 2000 கிடைக்கிற அந்த மானிய திட்டம் தொடங்கும்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, இந்த 2000 ரூபாய் மானியம் யாருக்கெல்லாம் கிடைக்கும்? இதுக்கு யார் தகுதியானவங்கங்கிற விவரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க பார்க்கலாம். இந்த அட்டவணை தகுதி விதிகளை தெளிவா காட்டுது. அதாவது இந்த உதவித்தொகை பெண் குடும்ப தலைவிக்கு கிடைக்கும். அவங்களுக்கு 60 வயசுக்குள்ள இருக்கணும். அரசாங்கத்துக்கிட்ட இருந்து மாசம் 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் வரைக்கும் வேற எந்த உதவியும் வாங்காதவரா இருக்கணும். அரசு ஊழியர்கள், வருமான வரி கட்டுறவங்க, அப்புறம் பென்ஷன் வாங்குறவங்களுக்கு இந்த திட்டம் கிடையாது. சோ இது ஒரு குறிப்பிட்ட நபர்களை இலக்கா வச்சு கொண்டு வரப்பட்ட திட்டம். நீங்க தகுதியானவரா இல்லையான்னு எப்படி சரிபார்ப்பாங்கன்னா, உங்க ஆதார் எண்ணை வச்சுதான். நீங்க வேற என்னென்ன அரசாங்க திட்டங்கள்ல இருக்கீங்க, எவ்வளவு நிதி உதவி வாங்குறீங்கன்னு எல்லாத்தையும் ஆதார் மூலமா செக் பண்ணிடுவாங்க. இது மூலமா உங்க தகுதி தானாகவே முடிவு செய்யப்படும். சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான். மாசம் உங்க ரேஷன் கார்டை மறக்காம பயன்படுத்துங்க. குடும்பத்துல எல்லாரும் கைரேகை பதிவு பண்ணிட்டீங்களான்னு உறுதி செஞ்சுக்கோங்க. கார்டு திருத்த வேலைகள் எல்லாம் தேர்தலுக்கு அப்புறம் தான் நடக்கும். அப்புறம் வரப்போற 2000 ரூபாய் மானியத்துக்கான தகுதி விதிகளை கவனமா பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்னு நல்லா புரியுது. ரேஷன் கார்டுங்கிறது இனிமே வெறும் மளிகை பொருட்கள் வாங்குறதுக்கான ஒரு அட்டை மட்டும் இல்ல, அரசாங்கத்தோட பல பெரிய நலத்திட்டங்களை அடையறதுக்கான ஒரு திறவுகோலா அது மாறிக்கிட்டு இருக்கு. எதிர்காலத்துல இதோட பங்கு இன்னும் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க?